ஒரு ஆட்டோக்காரரோட வண்டியில ஒரு பொண்ணை ஏறிட்டு அப்படியே அவளோட மொபைலே வந்து ரெக்கார்டிங்ல போட்டு ஒன்னொன்னா வந்து சொல்லிட்டு இருக்கா. இந்த ஆட்டோல வந்து ஏசி இருக்கு, இந்த ஆட்டோல அது இருக்கு, இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா சொல்லிட்டே இருக்கா. அப்ப ஆட்டோக்காரருமே என்ன இல்லாததெல்லாம் இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கு, சரி சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே எதுவுமே சொல்லாம விட்டுறாரு. இந்த பொண்ணு சொன்ன இடத்துக்கும் வந்து அந்த ஆட்டோக்காரர் வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு இந்த பொண்ணை வந்து இறங்க சொல்லிடுறாரு. அப்ப சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை இறங்கிட்டு அப்படியே நேரா போக பாக்குறா. அப்ப இவருமே ஏமா ஆட்டோ காசு கொடுமா அப்படின்னு கேட்டதுமே இந்த பொண்ணு சொல்றா, இப்போ நான் எடுத்ததை வந்து நேரா யூடியூப்ல கொண்டு போய் போட்டுருவேன். சோ கண்டிப்பா உங்களை நிறைய பேர் பார்த்துட்டு உங்க ஆட்டோல வந்து அவங்களா சவாரி பண்ண ஆரம்பிப்பாங்க, அதனால நீங்க தான் எனக்கு பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுமே இவர் செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. ஒழுங்கு மரியாதை காசு கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த பொண்ணுகிட்டே வந்து பணத்தை வாங்கி வச்சுக்கிறாரு. இப்படி அவரோட ஃபர்ஸ்ட் சவாரி முடியுது. இப்படி பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துல அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா சவாரிகளும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவரு வந்து பணத்தை சேர்த்துட்டு சரியா சாயந்தரம் ஆனதுமே நேரா வீட்டுக்கு வந்து போறாரு. அங்க போய் காலை கழுவிட்டு வைஃபு கிட்ட வந்து துண்டை கேட்கிறாரு. அப்ப அவங்களும் பாத்தீங்கன்னா துண்டை எடுத்துட்டு வந்துட்டு ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க, நம்ம பொண்ணுக்கு வந்து நாளைக்கு பர்த்டே, அதோட வந்து இன்னைக்கு காலையில அவ விளையாட போயிருக்கும் போது நம்ம ஏரியாவை சுத்தி இருக்க எல்லா பசங்களும் வந்து சைக்கிள் எல்லாம் வாங்கியிருக்காங்க. ஆனா இவகிட்ட சைக்கிள் இல்லாததுனால அவ கூட யாருமே வந்து விளையாட வரல. அப்ப இவளுமே ரொம்ப ஏக்கத்தோட வந்து அந்த சைக்கிளை பார்த்துட்டே இருந்தா. எனக்கே பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப கண் கலங்கி போயிருச்சு. அதனால நம்ம பொண்ணோட பர்த்டே அன்னைக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்துடலாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதை கேட்ட கணவருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு காலையிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் எந்திரிச்சு சவாரிக்கு வந்து போயிடுறாரு. இன்னும் நம்ம வந்து 500 ரூபாய் சேர்த்தா போதும், கண்டிப்பா பொண்ணுக்கு தேவையான சைக்கிள் வந்து வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா டூரிஸ்டா வந்து ஒரு ஃபேமிலி இவரை வந்து கால் பண்ணி சவாரிக்கு வந்து கேக்குறாங்க. அப்ப இவருமே ரொம்ப செலவு பண்ணி பெட்ரோல் எல்லாம் போட்டு அந்த இடத்துக்கு சவாரி ஏத்துறதுக்கு போனதுமே அவங்க பாத்தீங்க அப்படின்னா இவரை கூப்பிட்டு வேற ஒருத்தவங்களோட ஆட்டோல ஏறி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இவரும் இடையில மறைச்சிட்டு, பாருங்க நீங்க வந்து வர சொல்லிட்டீங்க, நானும் பெட்ரோல் எல்லாம் போட்டு வந்துட்டேன், எனக்கு பெரிய நஷ்டமா போயிரும், தயவு செஞ்சு வண்டியில ஏறிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அதுல இருந்து ஒருத்தர் பாத்தீங்க அப்படின்னா, நீ கூப்பிட்டா உன் வண்டியில வந்து நாங்க ஏறிக்கணுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து ஒரு மாதிரி தப்பா வந்து பேசிடுறாரு. அப்ப இவருமே ரொம்ப கோவம் வந்துட்டு சண்டை போட ஆரம்பிச்சாரு. அதான் அந்த டூரிஸ்ட் ஃபேமிலில இருந்த ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. ரெக்கார்ட் பண்ணிட்டு சொல்றாங்க, இதை நான் கண்டிப்பா எடுத்து யூடியூப்ல போய் அப்லோட் பண்ண போறேன், கண்டிப்பா இது மூலமா நீ போலீஸ் கேஸ் அது இதுன்னு அலைய போற. அப்ப அந்த ஆட்டோக்காரர் சொல்லிடுறாரு, இதோ பாருப்பா அவங்க ஏதாவது பெருசா ஏதாவது பண்ணிடுவாங்க, அதனால உங்ககிட்ட இருக்க காசெல்லாம் வந்து அவங்க கிட்ட கொடுத்துரு அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. இவரும் வேற வழி இல்லாம தன்னோட பொண்ணுக்கு சைக்கிள் வாங்க வச்சிருந்த அந்த ஒரு பணத்தை எடுத்து அந்த ஃபேமிலிக்கும் கொடுத்துறாரு. அவங்களும் அப்படியே சிரிச்சுட்டு அந்த வீடியோ எடுத்துட்டு நேரா போயிடுறாங்க. அப்ப பர்த்டே அன்னைக்கு தன்னோட பொண்ணுக்கு சைக்கிள் கூட வாங்கி கொடுக்க முடியாம அப்பா வீட்டுக்கு வர்றாரு. அப்ப மனைவியும் பார்த்துட்டே இருக்காங்க. இவர் பாத்தீங்க அப்படின்னா 100 ரூபாய்க்கு வந்து ஒரு குட்டி சைக்கிள் டாயை வந்து அந்த பொண்ணுக்கு வாங்கி கொடுக்குறாரு. அப்ப அந்த பொண்ணுமே ஐ சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அதை வச்சு உருட்டி விளையாண்டுட்டு இருக்கா. அப்ப மனைவியும் ரொம்ப சோகமா பாக்குறாங்க. அப்படியே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷார்ட் ஃபில்மே முடிக்கிறாங்க.